எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று இந்த 6வது நாள் சாதம் நான் உங்களுக்கு காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கருதுவது ஏன் அப்படின்னு சொல்லி பெருமான் கேட்குறாரு. அதே மாதிரி பசி தாகம் தூக்கம் கடந்த கடவுளருக்கு ஏன் திருப்புள் எழுச்சி, ஏன் நெய்வேத்தியம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இப்போ நாம் அந்த அந்த அடிப்படையில் நம்ம வணங்கலை. நாம் ஒரு கும்பத்தில் எங்கும் வியாபகமாக உள்ள அந்த அருள் ஜோதியை நாம் அந்த கும்பத்துக்குள்ள நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அந்த கும்ப பிரதிஷ்டையின் மூலமாக நாம் அதை அந்த பிரதிஷ்டை பண்ணினதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கான நம்ம அதில் அந்த திருமேனிகள் அதில் இருக்கதாக பாவிக்கிறோம். எந்த திருமேனிகள்? துர்கா, மகாலட்சுமி, சரஸ்வதி 3 பேருமே அதில் இருக்கதாக பாவிக்கிறோம். ஏற்கனவே கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத இளமை, குன்றாத வளமை, ஒரு கபடு பிணி இல்லாத உடம்பு, சலியாத மனம், அன்பு அகலாத மனைவாழ்வி, எல்லாமே அவர் கேட்கிறார். 16 பேரும் கேட்கிறார். இத்தனையும் வேண்டும்னு அந்த பாடலை இன்றைக்கு நீங்க படிக்கலாம். கலையாத கல்வி பாடலை படிக்கலாம், தனம் தரும் கல்வி தரும் அதை படிக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே அபிராமி அந்தாதியில் எல்லாமே அடக்கம். நம்ம தனியாக துர்காஷ்டகம் படிக்கணும், தனியாக ஏதோ தனித்தனியாக படிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கட்டாயம் அனைத்து தெய்வங்களும் அது உள்ளே இருக்கிறாங்க. தெய்வம் மட்டும் இல்லை, அவங்களுடைய தோழியர், அவங்களுக்கு உபகாரமாக செயல்படக்கூடியவர்கள். இப்போ ஒரு அமைச்சரவைனா அந்த அமைச்சரவையில் எந்த மாதிரியான செயலகங்கள் இருக்கின்றது அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வழிவகுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் இன்றைக்கு மகாலட்சுமியோட 3வது நாள் பூஜை வழிபாட்டு முறை. அந்த 3வது நாள் பூஜையில் நாம் நீங்கள் நெய்வேத்தியத்தினால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தெய்வம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆஃபீஸ் போகிற பெண்ணுக்காக வேண்டி தலைவலின்னு படுத்தபோது ஒரு 3 வயது குழந்தை பச்சை தண்ணியில் காப்பித்தூளும் சீனியும் போட்டு கொண்டாந்து கலக்கி கொடுத்துச்சான். என்னன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, காப்பி வச்சு கொண்டாந்தம்மா உனக்கு, நான் ஸ்டூல் போட்டு இந்த பொடி, காப்பி பொடி, சீனி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிச்சான். அது மாதிரி தான் இறைவி நம்மளை நம்மளுடைய எல்லா விதமான நெய்வேத்தியங்களையும் ஏற்றுக்கிட்டா. எனக்கு அந்த நொடி அந்த காப்பியை நான் வீணாக்கலை, அப்படியே குடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த குழந்தையினுடைய கைப்பட்டது, அதனுடைய மன உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஒரு தாய் சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளுடைய மன உணர்வு தான் முக்கியம். நாம் அகண்ட விஸ்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சொம்புலையோ ஒரு குடத்திலையோ ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளை இந்த குழந்தை அன்பாக கூப்பிட்டுருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு வேண்டியது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வேண்டியது செய்கிறாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தோடு இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரம் நம்மளுடைய எல்லா விதமான யூடியூப் சேனலில் எல்லா விதமான மந்திரங்களோடு அந்த மந்திரத்தை இணைச்சிருக்கிறேன். அதாவது காயத்ரி மந்திரம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மந்திரத்தோடு இந்த பிரிஜி மந்திரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. காயத்ரி மந்திரம் எல்லா பக்கமும் பிரசித்தம் ஆயிடுச்சு. பிரிஜி மந்திரம் இப்போ ஓரளவுக்கு பிரசித்தம் ஆயிட்டு வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு 3-4 ஆண்டுகளாக நான் அந்த பிரிஜி மந்திரத்தை நான் உங்க எல்லாருக்குமே நான் யூடியூப்லேயே போட்டு விட்டுருக்கேன். எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சானாலும் அதோடு இந்த பிரிஜி ஓம் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது பொருளாதார தடை எது இருந்தானாலும் அதை நீக்கி தரக்கூடியது. இல்லைம்மா எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமன பிரிஜி ஓம் பிரிஜி ஓம் பிரிஜி ஓம் பிரிஜி ஓம், அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன் தன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தான். அது மாதிரி நீங்கள் இது காயத்ரி தேவி மாதிரி இதுவும் ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வம். அதனால நீங்கள் இதை வணங்குங்க. உங்களுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க. வழக்கம் போல் நான் சொல்கிறேன்னா, இந்த
இன்றைக்கு நம்ம 6வது மந்திரமாக 4 நாளாக நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்றோம். இது நவாக்கரி மந்திரம் இன்றைக்கு நாம் 6வது நாளாக சொல்லுகின்றோம். க்ரீம் ஹௌம் ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் கௌம் சிவய நமவோம். இன்றைக்கு 6வது நாள் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க இன்றைக்கு வழிபடு மந்திரமாக நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் சிந்தையில் கிளர்ந்து எழுந்தது. மந்திரம்ங்கிறது லேசானதில்லை. இது வந்து நம்மளுடைய திருமூல நாயனாருடைய மிகச்சிறந்த ஒரு பதிவு. இதை வந்து நான் உங்களுக்கு இந்த மந்திரத்துக்கு பின்னணியில நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். ஒரு நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடியவங்க இதுல வந்து நம்ம சிலப்பதிகாரத்துல கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சமண புத்தத்துறவி, கவுந்தியடிகள்ங்கக்கூடியவங்க ஒரு புத்தத்துறவி. அந்த புத்தத்துறவி நம்ம கோவலன் கண்ணகி இருவருக்கும் அடைக்கலம் கொடுத்து மதுரைக்கு கூட்டிட்டு வராரு. அதாவது பூம்புகார்ல இருந்து அவங்க மதுரைக்கு வராங்க. வார பாதையில வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சமணத்துறவி என்ன பண்றாரு, நீங்க வந்து இந்த இந்த பாதை வழியை நீங்க போகும்போது உங்களுக்கு இடையூறு ஏற்படும், நான் உங்களுக்கு துணைக்கு வரேன், மதுரையில் கொண்டாந்து விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு வராரு. இடையில நம்ம குடிகாரர்கள், அதாவது அரசு மக்கள் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அரசுக்கு இவங்களால தானே வருமானம் வருது. அரசு மகன் ஒருவன் வந்து இவங்க யாரு சாமி, இவங்க யாருன்னு கேட்குறான். அந்த அம்மா வந்து, அதாவது கவுந்தியடிகள் ஒரு பெண் துறவி, அந்த துறவிட்ட வந்து சாமி இவங்க யாரு அப்படின்னு கேட்குறான். அவர்கள் என் மக்கள் அப்படின்னு சொன்னான். உடனே ஹா 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 ஹான்னு அவன் சிரிச்சுட்டு, நீ துறவி, உனக்கு 2 பிள்ளை, அந்த 2 பிள்ளையும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லுவான். இவர் யோசனை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால இவர் வாயிலிருந்து பட்டுன்னு, கள்ளி காட்டுல நீ கடும் நரியாக போய் பிறப்பாயின்னு ஒரு சாபம் போட்டார். அவன் அப்படியே போறான், அப்படியே ஓடுதான், ஸ்பாட்ல அப்படி ஓடுதான். ஏன்? நிறைமொழி மாந்தர். மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி அந்த நாக்கு ஒளியாயிருச்சு, அந்த சொற்கள் ஒளியாயிருச்சு. அது செயல் வடிவம் படும்போது இந்த வேகத்துல அது செயல் வடிவம் படும். எப்படி பாருங்க. இப்ப நம்மெல்லாம் மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் சொல்ற வாய் எப்படி இருக்கணும், அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அந்த சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆனா அதுக்காண்டி நம்ம சாபம் போடக்கூடாது, யாருக்கும் போடக்கூடாது. அது மீண்டும் நமக்கு கர்மாவனையை தரும். அவர் யாருக்கும் இது வரைக்கும் போட்டதில்லை. இவன் வந்து தன்னுடைய அடைக்கலை பொருளை இவன் வந்து இவ்வளவு கேவலமா பேசிட்டானே அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு கோபம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டார். அப்போ வந்து நாம யாருக்கும் நம்மளுடைய கோபதாபத்தினால எந்த சாபமும் போடக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. மந்திரங்கள் வலிமை மிக்கது. மந்திரம் சொன்ன வாயால எது சொன்னாலும் பலிக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம எது சொன்னாலும் பலிக்குதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நம்ம மந்திரம் சொல்லலை, பலிக்கிற மாதிரி சொல்லலை. அது 2 தான் கான்செப்ட். மந்திரம் சொல்லலை, அது பலிக்கிற மாதிரி சொல்லலை. அது சொல்லியிருந்தா கட்டாயம் பலிச்சிருக்கும். நமக்கு வேண்டியது அது அனைத்தும் செய்து தரக்கூடியது. அதனால நீங்க வந்து அந்த மந்திரத்தை அவ்வளவு தீவிரமாக நீங்க உச்சாடனம் பண்ணுங்க. உங்களுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கும். ஆழ்வார் பாசுரத்துல இவர் வந்து கண்ணன் வந்து அவன் கைப்பட்ட சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே, அதெல்லாம் தேவகி தானே அனுபவிச்சா, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தேவகி இல்லை, யசோதை தானே அனுபவிச்சா, எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த தேவகி பாவனையில இருந்து ஆழ்வார் பாடுறார். கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து தளர் நடை நடந்து வண்ணச் செம்பொடி ஆடி வாரிவாய் கொண்ட அடிசிலின் மிச்சிலை உண்ணப் பெற்றிலே. அந்த குழந்தை கண்ணபிரான் வந்து மண்ணில் விளையாண்டு கையை அளாவிட்டு வந்து அம்மாக்கு ஒரு வாய் அப்பாவுக்கு ஒரு வாய் அப்படி சொல்லி ஊட்டிட்டு அந்த குழந்தையும் சாப்பிடுமா. அந்த சாதமெல்லாம் மோர் சாதம்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. மோர் சாதமெல்லாம் சிவப்பு சாதமாக மாறிடும், செம்மண் கலந்து. அது வண்ணச் செம்பொடி ஆடி அப்படின்றார். அது அந்த சிவப்பு மண்ணில் செம்மண்ணில் விளையாடிட்டு வந்து இந்த குழந்தை வந்து இந்த சாதத்தில் புரண்டு எழும்போது
அது வாரி வாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சிலை. அது சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட பெறலையே. அந்த சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு. அந்த குழந்தைங்க வீட்ல வந்து இட்டும், தொட்டும் அந்த குழந்தைங்க வந்து சிறுகை அளாவிய கூழ் சாப்பிடுறது ஒரு சந்தோஷம். அது கிடைக்கலையேங்கிறாங்க. அன்னையும் வந்து நம்மள அப்படி ஏத்துக்குவா. நம்ம சிரத்தையோடு மந்திரம் சொல்லிட்டு, அந்த பிரசாதத்த போடும்போது, மந்திரம் சொல்லிட்டு, தேங்காய் துருவும்போது, மந்திரம் சொல்லிட்டு நம்ம எது ஒண்ணு செய்யும்போது, திரும்ப தாயே நான் வந்து தெரிஞ்சோ, தெரியாமலோ நான் செஞ்ச சிறுபிழையெல்லாம் பொறுத்து, நீ எனக்கு கருணை பண்ணு அப்படின்னு வேண்டிக்கும்போது, இது எல்லாமே நல்லா நடக்கும். வழக்கம் போல எல்லா அபிராமி அந்தாதி சொல்லுங்க. அப்புறம் வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. அப்புறம் நவாக்கரி சொல்லுங்க. கட்டாயம் ஆற்றல் மிக்க மந்திரங்கள் இவைகள். ஒளித்திறமை உடையது, ஒலித்திறமை உடையது. ஒளியும் ஒலியும் உடையது. அப்ப நீங்க ஒளி வண்ணமாகவும் ஆகலாம், நாத பிரம்மமாக ஒலி வண்ணமாகவும் ஆகலாம். நீங்க இது ரெண்டையும் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எம்பெருமான் உங்க கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து வழிகாட்ட நானும் பிரார்த்திக்கிறேன். நானும் உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு நானே நான் சொல்லிக்கிட்டதா நான் நினைச்சுக்கிறேன் குழந்தைங்களா.